வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து இப்போ ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுவரையும் மொத்தம் ஒரு 11 மாவட்டத்துக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை இப்போ சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு எடுத்திங்கன்னா 8வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையும் இந்த நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து ஒரு 11 மாவட்டத்தில் 84 காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு நான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். கோயம்புத்தூரில் ஒரு போஸ்ட்டு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டிவிஷனில் ஒரு 17 போஸ்ட்டு, தேஞ்சூரில் 31, வேலூரில் 5, கடலூரில் 9, திருப்பூரில் 1, செங்கல்பட்டில் 1, தென்காசியில் 1, திருச்சியில் 8, தூத்துக்குடியில் 2, நாகர்கோவிலில் 5ன்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக அங்கே வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர், வாட்ச்மேன் சொல்லி 3 விதமான கேட்டகரியில் போஸ்டிங் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான சேலரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 15,700, டிரைவருக்கு 19,500, வாட்ச்மேனுக்கு 15,700 ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன பே லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா விதமான போஸ்ட்டுக்கும் குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் போதும். அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பான ஏஜ் லிமிட்னு எடுத்துட்டிங்கன்னா 1/7/2025 அன்னைக்கு உங்களுக்கு மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 37 வயசுக்குள்ளே இருந்தால் போதுமானது. கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான், அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணதை வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு பிளைன் பேப்பரில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், குவாலிஃபிகேஷன், கேஸ்ட்டு, அட்ரஸ்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, ப்ரியாரிட்டி எல்லாமே ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரப்பு வந்து ஒரு மாடல் அப்ளிகேஷன் ஃபார்மை ரெடி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் சேனலோட குரூப் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அதுக்கான லிங்க் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அந்த லிங்க் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் இங்க்டு கெஜெட்டர் ஆஃபீஸர்கிட்ட சைன் பண்ணி இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் போய் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் போஸ்ட் மூலியமாக தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிக்கோங்க. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.